எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசி பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி எப்போ வக்ரம் பெறார்? அதாவது சனி பகவான் 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில் வக்ரம் பெறாருங்க. 2026 டிசம்பர் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற கதியில் பயணிக்கிறார். சரிங்களா? இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பூரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் வக்ரம் பெறக்கூடிய சனி திருமணம் சார்ந்த முயற்சிகளை நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய பூரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரிங்க, திருமண வயதை தாண்டி இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டம் விரைவாக திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும், நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி திருமணமான பெண்கள் யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களுக்காக இயங்கிட்டு இருக்கணும், அந்த அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நிறைவான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மனசில் இருந்து வந்த கவலைகள் விலகும், டென்ஷன் விலகும், ஸ்ட்ரெஸ்ஸு விலகும். சரிங்களா? ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும், கண்டிப்பாக குழப்பங்கள் விலகும். அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும், ஆனால் முழுமையாக சரியாகாது. டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், ஆனால் முழுமையாக சரியாகாது. ஏன்னா சனி 8ல் தான் இருக்கார் இன்னும் கூட. சரிங்களா? 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். சரிங்களா? அதே மாதிரி அதிகமான உடல் உழைப்பை போட வைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களை. சரிங்களா? அதாவது யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் கடந்த காலங்களில் சரியாக உழைச்சும் அதற்கான அங்கீகாரம் பெறாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும், சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகமாக நீங்கள் வந்து பயணங்களை மேற்கொள்வீங்க, ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க. சரிங்களா? நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, குடும்பத்தோடு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் சரியான ஒரு நேரமாக, சரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த வந்த ஒரு தொய்வு, ஒரு மந்த நிலை கண்டிப்பாக விலகும். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதாவது ஸ்டடீஸில் நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த டைம் பீரியடில். சரிங்களா? ஒரு மந்த நிலை விலகும். சரிங்களா? நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். அதே மாதிரி வாகனம் வாங்குறது, ஏற்கனவே அதாவது நீங்கள் ஒரு சைக்கிள் வச்சுட்ருக்கீங்கன்னா ஒரு பைக் வாங்குவீங்க, பைக் வச்சுட்ருக்கீங்கன்னா ஒரு கார் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் இந்த டைம் பீரியடில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தாயார் வழி உறவுகள் வழியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா என்ன ஒன்று, அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் உடல் உபாதைகளை கொடுக்கும். சரிங்களா? செலவுகள் கொடுக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டம் பெரும்பாலும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள்லாம் நல்லா தான் நடக்கும், ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்களுக்கு எளிதாக கிடைக்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு போராடி தான் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த்து, 8ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறனாலையும் 8ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறனாலையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். அதற்கடுத்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அப்ராட் போகிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பங்கள், சரியான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். வெளிநாட்டில் யாரெல்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல நிரந்தரமான, நல்ல சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொடுக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வரவை விட செலவுகள் தான் அதிகமாக இருக்க போகுது. சரிங்களா? அதை சாதகமான அமைப்பில் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கிறது உங்கள் சாமர்த்தியம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் கையில் காசு வச்சுக்காதீங்க. சரிங்களா? கையில் காசு வச்சுக்கிட்டோன்னா எப்படியாச்சும் அந்த காசை வந்து விரயம் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சிகள் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் சரிங்க, விதி அப்படின்றது ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கிறதா நடக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கும்போது அது ஓரளவுக்கு நமக்கு கை கொடுக்கும்.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.